மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவு தினத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சென்னையில் அனைத்துக் கட்சி சார்பில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் உருவச்சிலையை திறந்து வைத்து புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. சென்னை சூளை அருகே பொதுநல சங்கம் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. 2020 இந்தியா எல்லா வளமும் பெற்ற தலைசிறந்த நாடாக இருக்கும் என்று கனவு கண்டார். அவர் கண்ட கனவை நனவாக்குவோம் என்று அவருடைய நினைவு நாளிலே நாம் அவருடைய ஆத்மாவுக்கு உறுதியளிப்போமா. கடலூரில் குழந்தைகள் காப்பகத்தில் அப்பகுதி இளைஞர்களால் அமைக்கப்பட்ட அப்துல் கலாம் சிலை திறக்கப்பட்டது. இதனை பார்வையற்ற மாணவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். பின்னர் அப்துல் கலாம் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்பிடிப்பூண்டியில் அப்துல் கலாமின் நினைவு தினத்தையொட்டி பள்ளி மாணவ மாணவிகள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஊர்வலம் சென்றனர். பேருந்து நிலையத்திலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக மாணவர்கள் பதாகைகளை ஏந்தி அமைதி ஊர்வலம் சென்று அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரியில் மாணவர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். இந்த அமைதி பேரணியை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் சிவக்கொழுந்து கொடி அசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் அப்துல் கலாமின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் புதுச்சேரியில் பள்ளி மாணவர்கள் தியானத்தின் வாயிலாக கலாமிற்கு அஞ்சலி செலுத்தினர். அப்துல் கலாம் கூறியது போல 2020 இந்தியா வல்லரசாக வேண்டும் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இன்னைக்கு ஏபிஜே அப்துல் கலாமோட நினைவு நாள். அவர் ஒரு இந்தியாவுக்கே கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு போற்றப்படுறாரு. அவர் இன்றைக்கி இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் பெரிய ரோல் மாடலாக இருக்கார். அவரோட நினைவு நாளை இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணுவோம். எங்கள் பிரின்சிபல் ஒரு ஓத் எடுத்து கொடுத்தாரு. நாங்கள் எல்லா பசங்களும் அதை கண்டிப்பாக பின்பற்றுவோம்னு நான் உறுதி கொடுக்குறேன். நாங்கள் அவரை ஒரு பெரிய மனிதனாக மாமனிதனாக பார்க்குறோம்.